வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் பஞ்சி. Ready, brother? Ready. Okay, count down. So, hi guys, welcome back to the channel. This is your boy Gopi is here. ஸோ இப்போ எங்கன்னா இப்போ தான் எழுந்திரிச்சேன். மார்னிங் 7:30க்கு பஞ்சி ஜம்ப்பு, 7 o'clock தான் எழுந்திரிச்சேன். இதான் போக்கரா ஸ்ட்ரீட்டு 16 கிட்டேயே இருக்கும். போக்கரா ஸ்ட்ரீட் 16 நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு வைப்ரண்ட்டான பிளேஸு. நீங்கள் எந்த அளவுக்கு தாய்லாண்டு வாக்கிங் ஸ்ட்ரீட்டெல்லாம் நடக்கிறீங்களோ, போக்கரானா இந்த இப்போது வந்து லேக் ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட் 16ல் நிறைய வைப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய பார்ட்டி ஃபுட்டு எல்லாமே அங்கே நிறைய இருக்கும். இது மத்தியானம் புக்கிங் பண்ணேன். புக்கிங் ஃபுல்லு நாங்கள் இன்றைக்கி மார்னிங் ஸ்லாட்டே வேணும், ஆஃப்டர்நூன் நான் என்ன போகிறோம், நான் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னதுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ த கிளிஃப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் பஞ்சி, 228 meters. வேற மாதிரி இருக்க போகுது மேன். ஸோ இந்த பிரிட்ஜில் தான் நம்ம கிராஸ் ஆகி சென்டருக்கு போயிட்டு இப்படி குதிக்க போகிறோம். 8,000 ஒன்லி ஃபார் ஜம்ப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9,500 வித் வீடியோ. ஒரு போர்ட்ரேட் கேமில் எடுத்த வீடியோ இருக்கும். அப்புறம் கையில் வந்து கோப்ரோ கொடுத்துருவாங்க. அது ஒன்று. தென் 10,500 இது கொடுத்தோன்னா போக்கரா இங்கேருந்து கிட்டத்தட்ட 50 kilometer வருது. கூப்பிட்டுட்டு போயிட்டு நம்மளை பஞ்சி பண்ண வச்சுட்டு நம்மளை வேனில் கூப்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு 1,000 rupees. நம்ம ஒரு காசுக்கு என்னென்னா ஒரு 760 rupees இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரீட்ஸை பாருங்க, மிஸ்ட்டை பார்த்தீங்களா மேலே? அந்த சைடு தான் மேலே அன்னபூர்ணா மவுண்டெயின் தெரியும். இந்த மாதிரி வேனில் தான் கூப்பிட்டுட்டு போவாங்க. A few moments later. Minutes later. பஞ்சி வந்துட்டோம். ஷூவு ஜாக்கெட் எல்லாத்தையும் கழட்டிட்டு எக்ஸாக்ட் வெயிட்டு செக் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அதுக்கேற்ற ரோப்பு தான் இவங்க வந்து தருவாங்க. ஸோ வந்து போகலாம். ஃபைனலி பஞ்சி ஜம்ப்பு குஷ்மா. எதுக்கு இந்த வெயிட்டு பார்க்குறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏற்ற ரோப்பு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஹை வெயிட் இருக்கிற ரோப் வந்து நம்மளுக்கு ரொம்ப கீழேயே ட்ராப் ஆக மாட்டோம். பஞ்சி கீழே ட்ராப் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சி வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதால என் வெயிட்டும் கொடுத்தாங்க. நான் வந்து டீப்பாக நான் வந்து அந்த ரிவருக்கு போயிட்டு நான் வந்து மேலே வருவேன். வீடியோகிராஃபி ஓகேடா, அது அவங்க வந்து டிஷர்ட் கொடுப்பாங்க. ஸோ பஜ்ஜி ஜம்ப்பு இது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்குது. க்ரீன் கலர் கேட்டால் அது வந்து ஸ்விங்குக்கா. பஜ்ஜிக்கு வந்து ரெட்டு தானே. அப்புறம் என்ட்ரி பண்ணவங்களுக்கு வந்து பால்கனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே வந்து பிரிட்ஜுக்கு போகணுன்னா 500 கொடுத்தா தான் நீங்கள் பிரிட்ஜே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பால்கனி வியூ போவோம். நம்ம நேமை வந்து கூப்பிடுவாங்க, அப்போ போனால் போதும். ஐ திங்க் நம்ம தான் ஃபஸ்ட்டு செட்டுன்னு நினைக்கிறேன். We are going to go there. If you are planning Nepal, just
keep this in your top list. This is the must to visit spot in Nepal actually. Hey, Gopi. Yeah. Hey, just go down and get ready. What's your name? My name is Gopi. Where you from? From Tamil Nadu, India. Now I am going to do the world's second highest bungee jump, the cliff. I am so excited to do this. Ever tried? Ever failed? No matter. Try again. Fail again. Fail better. The world is yours. Treat everyone kindly and light up the night. Please don't ever stop. Okay, let's go, brother. Keep going, brother. Walk slowly, slowly, brother. Okay? Don't look down, brother. Look straight, brother. Keep going, brother. Keep going. Bit more out. Bit more. Okay, that's fine, brother. That's fine, brother. That's fine. Okay? Arms out, brother. Like this. Up, brother. Up. Make your hand fist like this. And look up, brother. Okay? On my countdown, dive hit first. Okay? Guys, look. Ready, brother? Ready. Okay, countdown. 3, 2, 1, bungee. Bro. My hands are shivering. கால்லாம் நடுங்குது. ஐயோ சத்தியமா செத்துற சாகுற பயம் வந்துடுச்சு. Open your arms, brother. Open your arms. Number 1 up. Bro. Guys, பஞ்சு ஜம்ப் பார்த்துருப்பீங்க ரிட்டர்ன் வந்துட்டேன். இப்போ தான் வந்து ஃபோனே எடுக்கிறேன். ஆக்சுவலாக ஆக்ஷன் கேமராவில் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஐ திங்க் டிஜே ஆஸ்மோவோ ஏதோ ஒன்று. பட் ஆங்கிள் வெறியாக இருந்துச்சு, கிளாரிட்டியும் நல்லா இருந்துச்சு. அது வந்து மெயிலுக்கு வந்து பண்ணி விட்றேன்னு சொல்லியிருக்காங்க ஃபுட்டேஜ். ஸோ வி அஃபிஷியலி கம்ப்ளீட்டட் வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் பஞ்சி ஜம்பிங். உண்மையை சொல்ல போகணுன்னா அந்த பயம் இருக்குது பாருங்க. ஒரு மாதிரி 3 செகண்ட்ஸு ஒரு 7 செகண்ட்ஸ் தான் கீழே போகுது அந்த ரோப்பு ஃபஸ்ட்டு நம்ம குதிச்சுட்டோன்னே. ஆனால் ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் கீழே போகிற மாதிரி போகுது. மேலே வந்து அந்த முடியலை. யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட்.
மைண்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக மைண்டை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வச்சுக்காட்டி டேம் யூ வில் கம் பேக். நீங்கள் பின்னாடி வந்துடுவீங்க, பண்ணவே முடியாது. ஹாப்பியாக இருக்குதுடா. 228 மீட்டர் டீப்பு. நம்பிக்கையெல்லாம் ஒரு சின்ன ரோப்பு மேலே வச்சுட்டு குதிச்சிருக்கிறேன். ஈஸியாக ஃபீல் ஆகுது. இது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. இங்கே வந்து நான் குதிக்கிற வரைக்குமே நான் கஷ்டம் தான் சொல்லுவேன். குதிச்சுமே நான் கொஞ்சம் நேரம் மேலே வந்ததுக்கப்புறம் கஷ்டம் தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ என்னை விட்டால் மறுபடியும் நான் குதிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இந்த ஒரு ஜம்பில் இருந்து எனக்கு வந்துருக்குது. பிரிட்ஜும் ஆடுது. பஞ்சி ஜம்பிங் குதிக்கிறப்பெல்லாம் பிரிட்ஜு லெஃப்ட் அண்ட் ரைட்டாக மாறி ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து சர்டிஃபிகேட் வாங்க போகலாம். நம்ம சர்டிஃபிகேட் வாங்கலாம். ப்ரௌச்சர் ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள். ப்ரௌச்சர் வேணால் பிடிஎஃப் அனுப்புகிறேன். மற்றபடி இங்கெல்லாம் டிஸ்கவுண்ட்டே கிடையாது. நீங்கள் இந்த பேர் சொன்னால் இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிலாம் எதுவுமே டிஸ்கவுண்ட் இல்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். 9500 கொடுத்தா தான் நீங்கள் குதிக்கவும் முடியும், வீடியோ எடுத்து தருவாங்க. 8000 கொடுத்தா குதிக்கலாம். தென் போக்கராவில் இருக்கிறீங்க, போக்கரா லேக்கில் இருக்கிறீங்கன்னா அங்கேயே அந்த கிளிஃப்னு ஒன்று தாரா ஹில் லாட்ஜ் கிட்ட அந்த கிளிஃபு போக்கரான்னு போட்டாலே அந்த ஆஃபீஸ் வந்துடும். ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் 10,500 பே பண்ணீங்கன்னா போக்ரா டு குஷ்மா பஞ்சி ஜம்ப் பண்ண விட்டுட்டு 1 o'clock இப்போ நான் மார்னிங் 8 o'clock 7:30 சம்திங் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்போ அகைன் நான் முடிச்சுட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:23 தான் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் பெய்ட் ஃபார் திஸ். ஸோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ மஸ்ட் ட்ரை. யாராச்சும் பயந்துட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க பஞ்சி வாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அதுதான் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம். ஸோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டோட இப்போ வந்து நம்ம வந்து இது என்ன பிரிட்ஜுன்னு கேட்கலையே, பஞ்சி ஜம்ப் பிரிட்ஜில் தான் வாக் பண்ணிகிட்ருக்கோம். வெறியான இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்குக்கு கொடுத்துருக்குறாங்க. சீசா ஊஞ்சல் மாதிரி இருக்கும்ல அது. இந்த பிரிட்ஜில் பாதியில் இருக்குது அந்த பஞ்சி ஜம்பிங்கு. என்ன தெரியுமா பயம், கீழே போகிறோம் போயிட்டே இருக்கிறோம், என்னடா கயிறு கட்டாயிடுச்சான்ட்டு ஒரு பயம் எனக்கு. கயிறு கட்டாயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, முடிஞ்சே போயிருப்போம். ஸோ கீழே வந்து ஒரு ரிவர் மாதிரி கிராஸ் ஆகிட்டு இருக்குது. ஃபோனை கீழே போட்டோன்னா அவ்வளோதான். ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஃபோனை மறந்துடு அப்படிங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த பிரிட்ஜு. நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் பாருங்க. புரியுதா, இவங்க பேடுங்க வெறி. கன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள். மேலே அந்த கிரில்லு கொடுத்துருக்குறாங்க. மேலே இருந்து அங்கே ஜம்ப்பு ஒருத்தர் பண்ணுறாரு. கண்டிப்பாக எல்லாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? சும்மா வீட்டிலே இருக்காதீங்களா, காசை ரெடி பண்ணுங்க. எப்படியாச்சும் ரெடி பண்ணுங்க. காசு ரெடி பண்ணிவிட்டு நிம்மதியாக டூர் போங்க. பார்த்தீங்களா எங்கே தொங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. கூப்பிட்டுட்டு வந்து விட்டுறாங்க எங்கேயாச்சும், அதை பார்க்கணுமா. அங்கே இருக்கிறத பார்த்துட்டு குதிக்க சொன்னாங்க. நம்மளுக்கு பார்க்குற எங்கே குதிக்க 3, 2, 1ன்னு சொல்கிறாங்க. விழுந்துட்டோம். இதுதான் அந்த பஞ்சி டேபிள். இங்கே தான் நின்றுட்டு நான் அந்த சைடு நின்று குதித்தேன். நான் அதையும் காமிக்கிறேன். இதுதான் கேபின் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த கேபினுக்குள்ளே போய் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லுவாங்க. இதுதான் அந்த கேபின். க்ரூ, வீடியோ க்ரூ அங்கே இருப்பாங்க. பாருங்க, ஃபோனை போட்டால் முடிஞ்சிச்சு கோபி. இங்கே உட்காந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. How is your day? What about your day? எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்தோன்னா இந்த சைடு எக்ஸிட், இந்த சைடு இந்த கிளிஃப் ரெசார்ட் ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு அதையும் காமிக்கிறேன். நான் பஞ்சி ஜம்ப் பண்ண டேபிள் வந்து இந்த டேபிளில் தான் பண்ணேன். ஐயோ. ஸோ போட்ரஸும் இருக்கிறாங்க. ரூம் வெக்கேட் பண்ணிங்கன்னா உங்களை பிரிட்ஜை தாண்டி அவங்களே வந்து விட்டுட்டு போகிறாங்க. இதை வீடியோ எடுப்போம். தெரியுதா, ஒரு பையன் வர்றானா, ஷூ செக்கு எல்லாத்தையும் ஒரு செக்கிங் ஒன்று பண்ணுறாங்க. நேபாளி மணி 9500 இப்படி போயிடுச்சு.
டும். ஆனால் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இனிமேல் ஹைட்டை பார்த்து பயப்பட மாட்டோம்ல. இப்போல்லாம் எனக்கு இந்த ஹைட்டு சும்மாவே ஒன்றுமே தெரியலை. கீழே மட்டும் அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆழம் உள்ளே போயிட்டு வெளியில் வர்ற மாதிரினா கூட குதிச்சிடலாம். ஆனால் நான் உங்களுக்கு அந்த ஹைட்டை காட்டுற மாதிரி இங்கே இருக்கிறோம். செகண்ட் ஜூமு, தேர்டு ஜூமு. ஜூம் அவுட் பண்ணுறப்போ தெரியும் பாருங்க, தெரியுதா? ஆனால் இந்த செகண்டு நான் அங்கே இருக்கும்போதெல்லாம் எனக்கெல்லாம் பயம். ஐயோயோ தேவைதானா இது, 8000 கொடுத்துட்டு ஜம்ப் பண்ணணுமாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. குதிச்சதுக்கப்புறம் தான் நார்மலு. 1 பஞ்சு. ஆனால் அந்த கயிறு ரொம்ப லேட்டாக வரும், ரொம்ப லேட்டாக வரும். கீழே இருந்து என்னடா இது மறந்துட்டாங்களா, இல்லை நம்ம அவங்க கண்ணுக்கு தெரியலையா, ஒன்றும் புரியாது நம்மளுக்கு. அந்த கயிறு பொறுமையாக போகும். போனதுக்கப்புறம் அதை மாட்டிகிட்டு தான் மேலே வரும். பார்த்தீங்களா? கொஞ்சம் ஜம்பிங்க. வீட்டிலையே இருக்காதீங்க, கிளம்பி வாங்க. என்னென்ன பயமோ அதெல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு லைஃப்பை பார்க்கணும். லைஃப்பை தான் பார்க்க மாட்டேங்கிறோம், நம்ம ஊரை தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோங்கிறீங்களா?